வணக்கம். நம்மில் பலரும் ஒரு கட்டத்துல நான் இங்கேயே தேங்கிட்டேனோ அப்படின்னு உணர்ந்திருப்போம். ஆமா. ஒரே மாதிரியான நாட்கள், தீராத பிரச்சனைகள். இந்த சுழல்ல இருந்து எப்படி வெளியே வர்றது? ம் இன்னைக்கு நாம அலசப் போற ஜெஃப் கெல்லரோட ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் புத்தகம் இந்த மாற்றத்துக்கான ஒரு நடைமுறை வரைபடத்தை நமக்கு தருது. ம் இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் பத்தி மட்டும் பேசல. இது ஒரு 3 படி செயல்முறை. சரியா சொன்னீங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ஜெஃப் கெல்லர் ஒரு பிறவி ஊக்கமூட்டும் பேச்சாளர் கிடையாது. அப்படியா? அவர் ஒரு வழக்கறிஞரா தன்னோட வேலைய வெறுத்து ரொம்ப மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஓஹோ. 30 வயசுல விரக்தியோட உச்சத்துல இருந்தப்போதான் தன்னோட எண்ணங்களை மாத்துறது மூலமா வாழ்க்கைய மாத்த முடியும்னு ஒரு கருத்தை பாக்குறாரு. அந்த பயணத்தோட விளைவுதான் இந்த புத்தகம். அதனால இது வெறும் தத்துவம் இல்ல, ஒருத்தரோட நிஜமான வாழ்க்கை மாற்றம். அப்போ அந்த மாற்றத்தோட வரைபடத்தை நாமும் பின்பற்றி பார்ப்போம். இந்த புத்தகத்தோட கட்டமைப்பை போலவே நம்ம உரையாடலையும் 3 பகுதிகளா பிரிச்சிருக்கோம். சரி. முதல் பகுதி வெற்றி உங்க மனசுல தொடங்குது. அப்புறம் உங்க வார்த்தைகளோட சக்தியை பத்தி பேசுவோம். கடைசியா செயல்ல இறங்குறதோட முக்கியத்துவத்தை பார்ப்போம். சரி, முதல் படியிலிருந்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். மனசுல இருந்து தொடங்குவோம். நிச்சயமா. முதல் பகுதியோட மையக்கருத்து என்னன்னா, நம்ம வெறி உலகத்தை உருவாக்குறது நம்ம உள்ளுலகம்தான். இதுல புத்தகம் சொல்ற முதல் பாடம், உங்க மனப்பான்மை தான் உலகத்தை பாக்குற உங்க ஜன்னல். இது ஒரு நல்ல உருவகம். ஆமா, நாம பொறக்கும்போது அந்த ஜன்னல் சுத்தமா இருக்கு. ஆனா வளர வளர வாழ்க்கை அது மேல விமர்சனங்கள், நிராகரிப்புகள், ஏமாற்றங்கள்னு பல அழுக்குகளை வீசுது. அப்போ எதிர்மறை மனப்பான்மை உள்ளவங்க அந்த அழுக்கு படிஞ்ச ஜன்னல் வழியா உலகத்தை பார்க்கறாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாமே இருட்டாவும் தப்பாவும் தெரியுது. அதேதான். இதத்தான் புத்தகம் சாரா சாம்ங்கிற ஒரு கதை மூலமா விளக்குது. ம், 2 பேரும் ஒரே ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. ம். அவங்களுக்கு ஒரே மாதிரி சாப்பாடு, ஒரே மாதிரி சேவை கிடைக்குது. ஆனா சாரா ரொம்ப சந்தோஷமா அந்த அனுபவத்தை கொண்டாடுறாங்க. சாமோ சேவை சரியில்ல, சாப்பாடு சரியில்லைன்னு எரிச்சலோட புகார் சொல்றாரு. ஒரே சூழ்நிலை, ஆனா 2 வேற வேற அனுபவங்கள். ஆமா, காரணம் அவங்களோட மனப்பான்மைங்கிற ஜன்னல் தான். இந்த உதாரணம் கேட்க எளிமையா இருக்கு. ஆனா ஒரு மோசமான நாள்ல எல்லாம் மனப்பான்மை தான் ஒன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? நிஜமான பிரச்சனைகள் இருக்கும்போது மனப்பான்மையை மட்டும் மாத்துறது எப்படி உதவும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ம், புத்தகம் இதுக்காக விக்டர் பிராங்க்லோட உதாரணத்தை குறிப்பிடுது. ம். அவர் நாசி வதை முகாம்கள்ல இருந்தவர். ஆமா, ரொம்ப கொடூரமான அனுபவம் அது. கற்பனை பண்ண முடியாத கொடூரங்களை அனுபவிச்சவர். அப்படிப்பட்ட ஒரு நரகத்துல இருந்துகிட்டு அவர் சொன்னாரு, ஒரு மனுஷங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிடலாம், ஆனா உன்னை தவிர எந்த சூழ்நிலையிலயும் தன்னோட மனப்பான்மையை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம். வாவ். அவரால அப்படி ஒரு சூழ்நிலையில தன் மனப்பான்மையை தேர்ந்தெடுக்க முடிஞ்சா, நம்மளோட அன்றாட பிரச்சனைகள்ல அந்த தேர்வோட சக்தி எவ்ளோ பெருசா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. உண்மைதான். இது மனப்பான்மையை பத்தினது. அடுத்ததா எண்ணங்களோட சக்தி பத்தி புத்தகம் பேசுது. நீங்க ஒரு மனித காந்தம்னு சொல்லுது. ம் ஹென்ரி ஃபோர்டோட ஒரு பிரபலமான மேற்கோள் ஞாபகம் வருது. உங்களால முடியும்னு நினைச்சாலும் முடியாதுன்னு நினைச்சாலும் நீங்க சொல்றது சரிதான். இது கிட்டத்தட்ட அப்படிதானே? ஆமா, இதுக்கு ஆதிக்க எண்ணத்தின் விதி, அதாவது லா ஆஃப் டாமினன்ட் தாட்னு பேரு. இது ஏதோ மேஜிக் இல்ல. உளவியல் ரீதியா பார்த்தா இது கன்ஃபர்மேஷன் பயஸ்னு சொல்ற உறுதிப்படுத்தல் சார்பு நிலையோட ஒரு வடிவம். ஓஹோ, அது கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது நீங்க ஒரு விஷயத்த ஆழமா நம்பும்போது அதை ஆதரிக்கிற ஆதாரங்களை மட்டுமே உங்க மூளை தேடி கண்டுபிடிக்கும். வாய்ப்புகள் ஏற்கனவே அங்க இருந்திருக்கலாம், ஆனா உங்க புதிய நம்பிக்கை தான் அந்த வாய்ப்புகளை உங்க கண்ணுக்கு தெரிய வைக்குது. இதை விளக்க ஆசிரியர் தன் சொந்த அனுபவத்தையே சொல்றாரு இல்லையா? ரியல் எஸ்டேட் முதலீடு சம்பந்தமா? ஆமா, பல வருஷமா தன்னால ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்ய முடியாதுன்னு அவர் உறுதியா நம்பினாரு. ஆனா இந்த கொள்கைகளை படிச்ச பிறகு தன்னோட எண்ணத்தை மாத்தினாரு. ம். 1986ல இந்த வருஷத்துக்குள்ள 2 முதலீட்டு வீடுகளை வாங்குவேன்னு இலக்கு வச்சு அதை முழுமையா நம்பினாரு. வருஷம் முடிய சில நாள் தான் இருந்துச்சு. டிசம்பர் 29ஆம் தேதி தன்னோட 2வது வீட்டை வாங்கினாரு. எண்ணம் மாறினதும் செயலும் முடிவுகளும் மாறிடுச்சு. கரெக்ட். இந்த எண்ணங்களை வலுவப்படுத்துற மனக்காட்சி, அதாவது விஷுவலைசேஷன் பத்தி புத்தகம் பேசுது. பாடகை செலின் டியோன், நடிகர் ஜிம் கேரி இவங்களோட கதைகள்லாம் ரொம்ப பிரபலம். ஜிம் கேரி தனக்குத்தானே $10 மில்லியன் ஒரு செக் எழுதி கொண்டது. ஆனா இதை கேட்கிற சிலர், இது தப்பி பிழைத்தவர் சார்பு நிலைதானே, இப்படி செக் எழுதி வச்சு ஜெயிக்காதவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்கலாம். இந்த மனக்காட்சி பயிற்சி வெறும் அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்குதா, இல்ல அதுக்கு பின்னால வேற ஏதாச்சும் உளவியல் இருக்கா? இது ஒரு அருமையான கேள்வி. மனக்காட்சிங்கிறது ஒரு மந்திரக்கோள் இல்ல. அதோட உண்மையான சக்தி அது உங்க மூளையோட ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அதாவது RAS ஒரு பகுதியை தூண்டுறதுல இருக்கு.
மூளையோட வடிகட்டி மாதிரி. சரியா சொன்னீங்க. அதுதான் உங்க மூளையோட வடிகட்டி. நீங்க எதை முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அது சம்பந்தப்பட்ட தகவல்களை மட்டும் அது உங்களுக்கு காட்டும். நீங்க ஒரு சிவப்பு நிற கார் வாங்க முடிவு பண்ணா திடீர்னு தெருவுல எங்க பார்த்தாலும் சிவப்பு கார்கள் தெரியற மாதிரி தான். ஓஹோ. ஜிம் கேரி அந்த செக்க தினமும் பார்த்தப்போ அவர் தன்னோட இலக்க தன்னோட மூளைக்கு ரொம்ப முக்கியமானதா மாத்தினாரு. அதனால அந்த இலக்க அடைய தேவையான வாய்ப்புகளையும் யோசனைகளையும் அவரோட மூளை தானாவே அடையாளம் கண்டுக்க ஆரம்பிச்சுது. அதுதான் அதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல். அப்படியானா முதல் பகுதியோட சாராம்சம் இதுதான். நம்ம மனப்பான்மை நம்ம வடிகட்டி, நம்ம எண்ணங்கள் ஒரு காந்தம், நம்ம மனக்காட்சிகள் ஒரு வரைபடம். சரி, இத கேக்குற நீங்க இதை எப்படி பயன்படுத்தலாம்? உங்களுக்கான ஒரு சின்ன பயிற்சி. அடுத்த ஒரு வாரத்துக்கு உங்களோட ஒரு குறிக்கோளுக்கு ஒரு சின்ன பாசிட்டிவான காட்சி உதவிய உருவாக்குங்க. எப்படி? நீங்க ஒரு நீதிபதியாக விரும்பினா புத்தகத்துல வர்ற மாதிரி உங்க கண்ணாடியில நீதிபதி உங்க பேர்னு எழுதி வைக்கலாம். இல்லனா ஒரு நிதி இலக்குக்காக எதிர்கால தேதியிட்ட காசோலைய எழுதலாம். அத தினமும் பாக்குற இடத்துல வச்சு அது உங்க கவனத்தை எப்படி ஒருமுகப்படுத்துதுன்னு கவனிங்க. சரி, நம்ம எண்ணங்களை மாத்துறது முதல் படி. ஆனா எண்ணங்கள் பெரும்பாலும் நமக்குள்ளேயே இருக்கும். அந்த எண்ணங்களுக்கு நாம எப்படி உயிர் கொடுக்கறோம்? நாம பேசுற வார்த்தைகள் மூலமா தான். ஆமா, அந்த வார்த்தைகளோட சக்தி நாம நினைக்கிறத விட மிக அதிகம் இல்லையா? இதுதான் நம்ம 2வது பகுதி. நிச்சயமா. புத்தகம் ஒரு டோமினோ விளைவை விளக்குது. எண்ணங்கள் வார்த்தைகளா மாறுது, வார்த்தைகள் நம்பிக்கைகளா மாறுது, நம்பிக்கைகள் செயல்களா மாறுது, செயல்கள் முடிவுகளா தருது. இதுல வார்த்தைகள் ஒரு முக்கியமான இணைப்பு பாலம். ஆசிரியர் தன் சொந்த உதாரணத்தையே மறுபடியும் சொல்றாரு. என்னால எதையும் சரி செய்ய முடியாதுன்னு 40 வருஷமா சொல்லி அதுவே அவரோட உண்மையா மாறிடுச்சு. ஒரு ஸ்க்ரூ டிரைவரை கூட அவரால சரியா பயன்படுத்த முடியல. இதுக்கு நேர்மாறா பார்வையற்ற விஞ்ஞானி கென்ட் கல்லர்ஸோட உதாரணம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஆமா ஆமா. நாசால வேலை செய்யற அவரு தன்னோட நிலைய ஒரு சிறிய சிரமம் இல்லைன்னா ஒரு சின்ன இடர்பாடுன்னு தான் வர்ணிக்கிறாரு. அவர் நான் ஒரு குருடன் சொல்லி தன்னை வரையறுத்துக்கல. அவர் பயன்படுத்துற வார்த்தைகள் அவருக்கு வரம்புகளை தாண்டி போக அதிகாரம் கொடுக்குது. இது நம்ம அன்றாட உரையாடல்கள்ல கூட பிரதிபலிக்குது. நீங்க எப்படி இருக்கீங்கன்ற ஒரு சாதாரண கேள்விக்கு நாம என்ன பதில் சொல்றோம்? பரவாயில்ல, ஓகே, ஏதோ போகுது. ஆமா, இந்த மாதிரி சராசரியான பதில்கள் தான் வரும். ஆனா நீங்க உண்மையிலே அப்படி உணரலனாலும் அற்புதம்னு ஒரு புன்னகையோடையும் உற்சாகத்தோடையும் சொல்லி பாருங்க. அது உங்க உடலையும் மனநிலையும் உடனடியா மாத்தும். புத்தகத்துல வர சாலிங்கிற பெண்ணோட கதை இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். அவன் நாள் முழுசும் நான் ரொம்ப சோர்வா இருக்கேன்னு சொல்லிட்டே இருந்தா. ஆனா அவளுக்கு $10 மில்லியன் லாட்டரி அடிச்சதுன்னு செய்தி வந்த அடுத்த நொடி அவளோட சோர்வு காணாம போயிடுச்சு. அப்படியானா சோர்வுங்கிறது உடல் சம்பந்தப்பட்டது மட்டும் அல்ல, அது பெரும்பாலும் மனநிலை சம்பந்தப்பட்டது. சரியா சொன்னீங்க. வார்த்தைகள் நம்ம மனநிலைய வடிவமைக்குது. இதுல அடுத்த முக்கியமான பாடம் புகார் சொல்றது நிறுத்துங்கங்கிறது. இது ரொம்ப கஷ்டமாச்சே. ஆமா, புகார் சொல்றதுங்கிறது ஒரு எதிர்மறையான சுய உரையாடல். அது நம்மள ஒரு பாதிக்கப்பட்டவடா, ஒரு விக்டமா உணர வைக்குது. எல்லாம் என்ன சுத்தி கப்பா நடக்குது, என்னால எதுவும் செய்ய முடியாதுங்கிற மனநிலைய அது உருவாக்குது. ஆசிரியர் ஹொண்டுராஸ் சேர்ந்த பெட்ரோவை சந்திச்ச கதை என் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. சொல்லுங்க. ஆசிரியர் தன்னோட சின்ன சின்ன பிசினஸ் பிரச்சனைகளை பத்தி புகார் சொல்லிட்டு இருந்தப்போ பெட்ரோவோட குடும்பம் ஒரு சூறாவளியில எல்லாத்தையும் இழந்திருந்தது. அட கடவுளே. ஆனாலும் பெட்ரோ புகார் சொல்லாம என் நாட்டுக்கு எப்படி உதவலான்னு வழிகளை தேடினாரு. இது கண்ணோட்டத்தை மாத்துறது பத்தினது. இது நன்றி உணர்வோடு முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுது. லைஃப் ராஃப்ட்ல 21 நாள் கடல்ல தத்தளிச்சு பிழைச்ச எடி ரிக்கன்பேக்கர் சொன்னது மாதிரி உங்களுக்கு குடிக்க தேவையான தண்ணியும் சாப்பிட தேவையான சாப்பாடும் இருந்தா நீங்க எதை பத்தியும் புகார் சொல்லக்கூடாது. ஆமாம்ல. புகார் சொல்றதை நிறுத்தி நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கும் போதே நம்ம மனப்பான்மையும் சக்தியும் கூடுது. நான் கூட ஒரு நாள் முழுசும் புகார் பண்ணாம இருக்க முயற்சி செஞ்சேன். அப்படியா? எப்படி இருந்துச்சு? அது எவ்வளவு கஷ்டம்னு அப்பதான் புரிஞ்சுது. டிராஃபிக் மோசம்னு ஆரம்பிச்சு காஃபி சரியில்லைங்கிறது வரைக்கும் புகார் சொல்றது நம்ம பழக்கத்துல ஊறி போயிருக்கு. அப்படின்னா நம்ம அன்றாட வார்த்தைகள் நம்ம ஆழ் மனச தொடர்ந்து நிரல்படுத்துது. இத கேக்குற நீங்க இத சோதிச்சு பார்க்க ஒரு வழி இருக்கா? கட்டாயம். உங்களுக்கான ஒரு பயிற்சி இது. அடுத்த 24 மணி நேரத்துக்கு மட்டும் நீங்க எப்படி இருக்கீங்கன்ற கேள்விக்கு அற்புதம் இல்லனா பிரமாதம்ன்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஆற்றல் மிக்க வார்த்தையை வச்சு புன்னகையோட பதில் சொல்லுங்க. ஓகே. அது உங்களுக்கு எப்படி உணர்த்ததுன்னு மத்தவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு கவனிங்க. ஒரு சின்ன வார்த்தை மாற்றத்தோட பெரிய விளைவை நீங்க உணரலாம். அருமை.
முதல்ல மனசுல நேர்மறையான எண்ணங்களை விதைச்சோம். அப்புறம் நேர்மறையான வார்த்தைகள் மூலமா அதுக்கு உரமூட்டணும். ஆனா செடி வளர செயலுங்கிற தண்ணி வேண்டாமா? நல்ல கேள்வி. நேர்மறையா யோசிக்கிறதும் பேசுறது மட்டும் போதுமா? அதுதான் நம்ம இறுதி மற்றும் 3வது பகுதி. செயல்படுபவர்களுக்கு சொர்க்கம் உதவுகிறது. இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமானது. செயல் இல்லாம பாசிட்டிவ் திங்கிங்கிறது வெறும் பகல் கனவுதான். இந்த பகுதியில புத்தகம் சொல்ற முதல் அறிவுரை, நேர்மறையான மனிதர்களுடன் பழகுங்கள். நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மள பாதிப்பாங்க. ஆமா, நாம யாரு கூட நேரத்தை செலவிடுறோமோ அது நம்மள ரொம்ப பாதிக்குது. புத்தகத்துல வர்ற ஸ்மோக்கி இன் ஸ்பாஞ்ச் கோட்பாடு இது அழகா விளக்குது. நாம கடற்பாசிகள் மாதிரி நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட மனப்பான்மைய அப்படியே உறிஞ்சிக்கிறோம். கரெக்ட். இது ஏன் இவ்ளோ சக்தி வாய்ந்தது? இதுக்கு பின்னால ஏதாவது அறிவியல் இருக்கா? இருக்கு. நம்ம மூளையில மிரர் நியூரான்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. நாம மத்தவங்கள பார்க்கும்போது அவங்க செய்யறத நாமே செய்யற மாதிரி ஒரு உணர்வை இந்த நியூரான்கள் உருவாக்கும். அதனாலதான் ஒருத்தர் கொட்டாவி விட்டா நமக்கும் வருது. ஆமா ஆமா. அதே மாதிரி நாம உற்சாகமான பாசிட்டிவான ஆளுங்க கூட இருக்கும்போது அவங்களோட ஆற்றல், அவங்களோட நம்பிக்கைகள் நம்மள அறியாம நமக்குள்ளேயும் பரவுது. அதனாலதான் புத்தகம் அவங்கள ஊட்டமளிக்கும் நபர்கள்னு சொல்லுது. எதிர்மறை நபர்கள் நச்சு மாதிரி. சரி, சரியான ஆளுங்க கூட பழகுறோம். அடுத்தபடி புத்தகம் நம்ம கம்ஃபர்ட் ஜோன், அதாவது சௌகரியமான வட்டத்தை விட்டு வெளியே வர சொல்லுது. வளர்ச்சி அங்குதான் இருக்குன்னு சொல்லுது. நீங்க வெற்றி பெற விரும்புனா நீங்க அசௌகரியமா இருக்க தயாரா இருக்கணும்ன்ற வரி இந்த புத்தகத்தோட ரொம்ப முக்கியமான வரிகள்ல ஒண்ணு. சௌகரியமான வட்டத்துல பாதுகாப்பு இருக்கலாம், ஆனா அங்க எந்த வளர்ச்சியும் இல்ல. ஆசிரியர் உயர்நிலை பள்ளியில ஒரு பொண்ணுகிட்ட டேட்டிங் கேட்க பயந்த தன்னோட சொந்த கதையையும் அந்த பயம் அவரை எப்படி தடுத்து நிறுத்துச்சுன்னு சொல்றாரு. ஓஹோ. அப்புறம் அந்த பயத்தை எதிர்கொண்டதுதான் அவரை ஒரு பேச்சாளரா மாத்துச்சு. 50 வயசுல டீச்சர் வேலையை விட்டுட்டு தன்னோட கனவான ஷோபிஸ்மஸ்க்கு போன டாட்டி பர்மனோட கதையும் ரொம்ப ஊக்கமா இருக்கு. அவங்க பயந்தாலும் செயல்ல இறங்குனாங்க. ஆமா, ஆனா செயல்ல இறங்கும்போது தோல்வி வருமே, அதை எப்படி எதிர்கொள்றது? அதுதான் இந்த பகுதியோட கடைசி மற்றும் மிக சக்தி வாய்ந்த பாடம். வெளியே சென்று தோல்வி அடையுங்க. நம்ம சமூகம் தோல்விய ஒரு அவமானமா பாக்குது. ஆமா. ஆனா இந்த புத்தகம் தோல்வியை எப்படி பாக்குதுன்னா, அது ஒரு முடிவு இல்ல, அது கத்துக்க ஒரு வாய்ப்பு, அது செயலோட ஒரு பகுதி. தொலைக்காட்சி தொகுப்பாளர் சாலி ஜெசி ராஃபேல் 18 தடவை வேலையிலிருந்து நீக்கப்பட்டார். சிக்கன் சூப் ஃபார் த சோல் புத்தகத்தோட ஆசிரியர்கள் 33 பதிப்பகங்களால நிராகரிக்கப்பட்டாங்க. அவங்க முதல் சில தோல்வியிலேயே தோண்டு போயிருந்தா இன்னைக்கு அவங்களோட வெற்றி கதைகளை நாம பேசிட்டு இருக்க மாட்டோம். யோசிச்சு பாருங்க, ஒரு சிறந்த பேஸ்பால் வீரர் 10க்கு 7 தடவை தோல்வி அடைறாரு. கூடைப்பந்தாட்ட ஜாம்பவான் மைக்கேல் ஜார்டன் தன்னோட விளையாட்டு வாழ்க்கையில பாதி ஷாட்களை தவற விட்டிருக்காரு. அப்படியா? ஆமா, தோல்விங்கிறது உயர் சாதனையாளர்களோட செயல்முறையோட ஒரு தவிர்க்க முடியாத பகுதி. அவங்க தோல்வி அடையறதுக்கு தயாரா இருக்கிறதால தான் அவங்களால அவ்வளோ பெரிய வெற்றிகளை அடைய முடியுது. அப்படியானா இத கேக்குற நீங்க செயல்ல இறங்க ஒரு வழி. உங்களுக்கான இறுதி பயிற்சி. இந்த வாரம் உங்க சௌகரிய வட்டத்துக்கு கொஞ்சம் வெளியே இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை கண்டுபிடிங்க. அது மேடையில பேசுறதா இருக்க வேண்டியதில்ல. வேற என்ன மாதிரி இருக்கலாம்? ஒரு மீட்டிங்ல உங்க கருத்தை சொல்றது, ஒரு புது நபர்கிட்ட போய் உங்களை அறிமுகப்படுத்திக்கிறது, இல்லனா நீங்க ரொம்ப நாளா தள்ளி போடுற ஒரு ஃபோன் கால பண்றதுன்னு எதுவா வேணா இருக்கலாம். நோக்கம் முழுசா ஜெயிக்கிறதில்ல, நீங்க பயப்படுற அந்த செயலை செய்யறது மட்டும்தான். ஆமா. புத்தகம் சொல்ற மாதிரி களத்துல இறங்குறதாலேயே நீங்க ஒரு வெற்றியாளர். ஆக எல்லாத்தையும் இணைச்சு பார்ப்போம். இது ஒரு தெளிவான 3 படி செயல்முறை. முதல்ல உங்க எண்ணங்களை மாத்துங்க, அப்புறம் உங்க வார்த்தைகளை மாத்துங்க, கடைசியா பயத்தை மீறி செயல்ல இறங்குங்க. சிந்தி, பேசு, செயல்படு. இந்த முழு செயல்முறைக்கும் சிறந்த சான்று ஆசிரியர் ஜெஃப் கெலரோட சொந்த வாழ்க்கை தான். ஆமா. அவர் ஒரு மனச்சோர்வடைஞ்ச மகிழ்ச்சி இல்லாத வழக்கறிஞரா ஆரம்பிச்சாரு. தன்னோட வாழ்க்கையில எந்த அர்த்தமும் இல்லைன்னு நினைச்சாரு. ஆனா தன்னோட மனப்பான்மைய மாத்துனது மூலமா பகுதி 1, தன்னோட வார்த்தைகளை கவனமா தேர்ந்தெடுத்தது மூலமா பகுதி 2, மற்றும் பயத்தையும் மீறி செயல்பட்டது மூலமா பகுதி 3 தன்னோட வாழ்க்கைய முழுசா மாத்தி அமைச்சார். வாவ். இன்னைக்கு அவர் உலகெங்கிலும் உள்ள ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஊக்கமளிக்கிற ஒரு பேச்சாளர். அவரோட வாழ்க்கையே இந்த புத்தகத்தோட கொள்கைகள் வேலை செய்யுங்கிறதுக்கு வாழும் உதாரணம். உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. வாழ்க்கைங்கிறது எனக்கு என்ன நடக்குதுங்கிறதுல 10%, அதுக்கு நான் எப்படி எதிர்வினை ஆற்றுறேங்கிறதுல 90% அடங்கி இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது.
இந்த வாரம் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத பத்தி கவலைப்படுறதை விட நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்க எந்த மனப்பான்மையை தேர்ந்தெடுக்க போறீங்கன்னு சிந்திச்சு பாருங்க. அந்த 90% உங்க கையில இருக்கு. இந்த ஆழமான பார்வையில் இணைந்ததற்கு நன்றி.